நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தல, அந்த வீடியோவை பார்த்துட்டு கிச்சன் ஒரு அக்கா இங்கே ஒரு மற்றவங்கள உருவ கேள்வி பண்ணி பேசாத, உடனே உருவ கேள்வி பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தா. நான் வீடியோவில் இப்படி இப்படி இப்படின்னு விவரத்தை சொல்லி அவங்க பேரை சொல்லலை. ஆனால் உங்களுக்கு ஒரு குழு கொடுத்தேன். என்னைய மாதிரியே இருப்பாங்க, என்னைய மாதிரியே பேசுவாங்க, யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. 50 பேரும் ஜாந்தாக்கான்னு அந்த அக்கா பேரை எழுதியிருந்தீங்க. அது இங்கே வருங்க, நான் நல்லா படிச்சிருந்தேன்னா நல்ல ஒரு கிரிமினல் லாயர் ஆகிருப்பேன். எனக்கு என்ன தெரியுமா யோசனை, ஒரு மனுஷனை குத்தி கொண்டுட்டோம்னு வச்சுங்க, அதுக்கு பேர் கொலை. பல பேர் சேர்ந்து கொண்டாண்டா அதுக்கு பேர் விபத்து. அதே மாதிரி நான் மட்டுமே அவங்க பேரை சொல்லி வீடியோவாக போட்டிருந்தேன்னா அதுக்கு பேர் குறை. எல்லாருமே அந்த பேரை சொல்லி அங்கே எழுதிட்டாண்டா அதுக்கு பேர் உண்மை. அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் தான் அந்த பேர் எழுதுறாங்க. எத்தனை பேர் என்ன தீபாக்கா மாதிரி இருக்கான்ருக்காங்க, அப்புறம் நிசாக்கா மாதிரி பேசுறீன்னு இருக்காங்க. அவங்க பேரெலாம் ஒருத்தருமே எழுதலையே, ஏன் அவங்க வேறையே எழுதுனாங்க? அவங்க வேற இங்கே எழுதியிருக்கீன்றது அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அவங்கள மாதிரி பேசுறீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க லைவ் போய். ஆனால் அந்த கமாண்ட் எங்கனையோ ஒன்று தான் இருக்குது. அதை அவங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க சும்மா சொல்கிறாங்க, எங்கள் பேரையும் எங்களையும் எடுத்து பேசினாத்தான் அவங்க பாப்புலராட்டி ஆக முடியும், லைக் போடுவாங்க அப்படின்னு நினச்சி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காகத்தான் திரும்ப அவங்கள எடுத்து பேசியிருந்தேன். நீங்கள் எல்லாருமே என்னை மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். நீங்கள் எல்லாருமே அந்த அக்கா பேரை எழுதிட்டீங்க. இப்போ மொத்தமாக அவங்க பேர் இருக்குது. இப்போ அவங்க பார்க்கையில் அது உண்மைதான்றது அவங்களுக்கு புரியும்க்கா. அதுக்காகத்தான் நான் அந்த வார்த்தைகளை சொல்லி இப்படி இப்படி நடந்துச்சுன்றதை நான் சொல்லி அந்த குழுவை கொடுத்தேன். இப்போ மக்கள் பூரா அந்த அக்கா பேரை எழுதிட்டீங்க. இப்போ அவங்க பார்த்தான்னு வச்சுங்க, அது உண்மைதான்னு அவங்க நினச்சிக்கிடுவாங்க. என்ன ஏங்க, அவங்கள நான் குறை சொல்லலை. அவங்க கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டத்துக்கு போனதுக்கு காரணம் நீங்களாவே இருந்தாலும் உங்களை ரசிக்கும்படியே அவங்க நடித்து நடிப்பு திறனை வெலை காட்டி ஒரு நாளைக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன கண்டென்ட் ஓடலாம் அப்படின்னு யோசனை பண்ணி உங்களை ரசிக்க வச்சுருக்காங்க. அந்த ரசிப்பு தன்மையில் அவங்க கீழ்மட்டத்துலேருந்து மேல்மட்டத்துக்கு போயிருக்காங்க. நல்ல விஷயம் நல்லபடியாக இருக்கட்டும். ஆனால் அப்படி கீழேருந்து மேலே போன அவங்க இன்னொரு கீழேருந்து போட்டி போடுற ஒரு போராடுற ஒரு மனுஷனை பார்த்து அவங்களை நல்லபடியாக வாங்க உங்கள் வீடியோக்களை பார்த்து நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு பேசணும். அவங்களே பேச மாட்டேன்டா. கீழ்த்தரத்துக்கு மேல் தரத்துக்கு போகிறவங்களே கீழே இருக்கிறவங்கள மதிக்கலைண்டா. காலத்துக்கு மேலே இருக்கிற மேலோங்கி இருக்கிறவங்க எப்படி கீழே இருக்கிறவங்கள மதிப்பாங்க? அப்படித்தான் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேற்றம் அடையலாம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை மறக்கக்கூடாது. இன்றைக்கி வயிறு நிறைய சோறு திங்கிறேன், அன்னைக்கு நான் பட்னியாக இருந்ததை நினச்சி பார்க்கணும். இன்னைக்கு கறி மீன் திங்கிறேன்ட்டு இன்னைக்கு பட்னியாக கிடக்கிறவங்களை பார்த்து ஆத்தாடிச்சு இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அம்மா அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்கும்ல அப்படி நினைக்கணும். அதே மாதிரி கீழேருந்து மேலே யூடியூப்பில் சம்பாரித்து மேலே போனவங்க இன்னொருத்தவங்க அதே மாதிரி கடையை போட்டு கஷ்டப்பட்டு போராடி வர்றதுக்கு போயிடுவேன். நல்லபடியாக வீடியோ போறீங்க, உங்கள் வீடியோலாம் பார்த்தேன்னு சொன்னால் என்ன குறையா வரும்? இதில் என்ன இருக்குது? அதுதான் எனக்கு கோவம். என்ன மக்களே, நான் சொல்கிறது உண்மையினை லைக் பண்ணுங்கள் மக்களே.